கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் பிரசங்கத்துக்குன்னு எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் 1-7 வரைக்கும் உள்ள வசனத்தை நாம் எடுத்திருக்கிறோம். பிரசங்கத்துடைய தலைப்பு உனக்கு எல்லை இல்லை, உனக்கு எல்லை இல்லை. வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், இங்க நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். இந்த வேத பகுதி நமக்கு நன்றாக தெரியும். தலைப்பு உனக்கு எல்லை இல்லை அப்படிங்கிற தலைப்புல உங்களுக்கு எல்லை கிடையாதுங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்துக்கிறாதீங்க அப்படிங்கிற காரியத்தை ஒரு சில சம்பவத்தின் மூலம் நம்ம பார்க்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. பாருங்க, தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்தா அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு, எலிசாவு கீழே இருந்தாரு. அவருக்கு ஒரு மனைவியும் 2 குமாரர்களும் இருந்தாங்க. அந்த தீர்க்கதரிசி என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அவர் கடன் வாங்கியிருந்தார். கடன் பட்டு அவர் என்ன செய்தார், கடன் பெற்றிருந்தார். அந்த தீர்க்கதரிசி என்ன செய்தார், இறந்து போய்விட்டார். அவர் யாருக்கு கீழே ஊழியக்காரனா இருந்தாருன்னு சொன்னா, எலிசா என்கிற பெரிய தீர்க்கதரிசிக்கு கீழே அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான் என்கிறத இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அது மட்டும் இல்லை, அவருக்கு கீழே அவன் இருந்தவன் அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்று சொன்னா, உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் என்று சொல்லி வேதவசனம் சொல்லும். அந்த தீர்க்கதரிசியானவன், அந்த இறந்து போன அந்த தீர்க்கதரிசி, அந்த ஊழியக்காரன், அவன் கடன்பட்டு இருந்தான், அவன் இறந்து விட்டான். ஆனா அவன் எப்படிப்பட்டவன், ஏதோ குடிச்சிட்டு மற்ற காரியங்களை செய்து வீணாய் சூதாடியோ மற்ற காரியங்களை செய்தோ இஷ்டம் போல செலவு பண்ணி அவன் கடன்காரனாய் ஆனவன் இல்லை. அங்க சொல்லும்போது கர்த்தருக்கு பயப்படுறவன், ஆண்டவருக்கு பயந்தவன், வீணா செலவுகளை இழுத்து வைக்கல, வீணா அவன் கடன்களை வாங்கி வைக்கல. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நிச்சயமா நியாயமான நன்மையான காரியங்களுக்காக மட்டும்தான் அந்த பணங்களை செலவழித்திருப்பான். அப்படிங்கிறத அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி சொல்றாங்க. அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பது உங்களுக்கே தெரியும் அப்படி சொல்லிட்டு, கடன் கொடுத்தவன் இப்போ என் வீட்டில் என்ன செய்கிறான்னா, 2 குமாரர்கள் எனக்கு இருக்கிறாங்க, அவன் அடிமையாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வேதத்தில் வசனம் பிரமாணங்களில் சொல்லுது, கடன் நாம் ஒருத்தர் வாங்கினான் என்று சொன்னால் அவன் திருப்பி செலுத்தாமல் போய்விட்டான் என்று சொன்னால், குறிப்பிட்ட காலத்தில் அதை திருப்பி கொடுக்காம போயிட்டா அந்த கடன் கொடுத்தவனுக்கு என்ன செய்யணும்னா, தன்னுடைய மனைவிகள், தன்னுடைய பிள்ளைகள், தானும் அடிமைகளாக போக வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா கடன் வாங்கினவன் அந்த ஊழியக்காரன் இறந்து விட்டான். இப்போ அந்த அம்மா மட்டும்தான் இருக்குது. இப்போ அவங்களுடைய அந்த இறந்து போன ஊழியக்காரனுடைய சொத்தாக இருக்கிறது 2 பையங்க மட்டும்தான். அப்போ அவன் என்ன செய்வாங்கன்னா, இவங்களை கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. எவ்வளவு கடன் வாங்கினாங்களோ அந்த கடனை அடைக்கிற வரைக்கும் இந்த பையங்க அவங்க அடிமையாக இருக்கணும். அப்படியே அவங்க வேலை செஞ்சு கடனை அடைக்க முடியலைன்னா யூபிலி வருஷங்கிற வருஷம் வரும். அந்த வருஷம் வரும்போது இதுவரைக்கும் அவங்க வேலை செஞ்சு கழிச்சது போக மீதி தள்ளுபடி பண்ணி யூபிலி வருஷத்தில் அவனை விடுதலையாக்கி அந்த 2 பையன்களையும் திரும்ப தாயார் இடத்துல அனுப்பி விடுவாங்க. இப்படி ஒரு பிரமாணம் இருக்குது. அப்போ அதுபோல் அவன் என்ன செஞ்சிருக்கிறான், அவன் கடன்காரன் பிள்ளைகளை கூட்டுட்டு போக வந்திருக்கிறான். இங்கே கவனித்து பார்க்கணும், தேவையில்லாத கடன்களை வாங்கி வச்சுக்கிட்டு ஆசைப்பட்டதை, விரும்பினதை, பேராசைப்பட்டதை, அவசியமில்லாததெல்லாம் வாங்கி வச்சு கடன்காரனா இங்கே ஆகலை. அவசியமானது, தேவையானது, சரியானதை மட்டும்தான் வாங்கியிருக்கிறான். ஆனாலும் கூட அவன் கடன் பட்டிருந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலையில் அவன் மரித்து போயிட்டான். இப்போது
பெரிய பாஸ்டர்கிட்ட ஊழியக்கார்ட்ட எலிசாவிட்ட போய் அந்த அம்மா யார்ட்டையும் போய் சொல்லலை, சொந்த பந்தங்கிட்ட கூட போய் சொல்லலை. ஏன்னா சொந்த பந்தங்க உதவி செய்கிற நிலைமையில் இல்லை. இன்னைக்கு நமக்கும் ஒரு வேளை இப்படி கடன்பட்ட நிலைமையில், யாருமே உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில், யாருமே நமக்கு உதவி செய்யாமல் ஒதுக்கி வச்ச நிலையில் ஒருவேளை நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. அந்த அம்மா எலிசா என்கிற தீர்க்கதரிசிட்ட ஓடி வந்துச்சு. எதுக்கு தெரியுமா? தீர்க்கதரிசி என்பவர் அவர் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறவர். அவரை தேடி, கர்த்தருடைய வார்த்தையை தேடி அந்த அம்மா வந்துச்சு. அல்லேலூயா. அடிமையாக்கி கொள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லி அப்படி வந்த உடனே இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. சரிம்மா, எல்லாம் நடந்தது சரி. உன் வீட்டுக்காரன் பயந்தவன் தான், அவன் ஊழியக்காரன் தான், அவன் இப்படி கடன் ஆகிட்டான், பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்ள போகிறாங்க, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குது. கேட்டுட்டு அவர் அடுத்த வார்த்தை சொல்றாரு, உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்றான். அல்லேலூயா. இப்போ கேட்குறாரு, சரிப்பா இறந்துட்டாங்க, என்ன பண்ணுறது, உனக்கு என்ன செய்யணும் அப்படி கேட்டு, உன்கிட்ட என்ன இருக்குது? நிறைய நேரத்தில் நாம் நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம்னா, யாராயிலும் எவராயிலும் உதவி செய்வாங்களா அப்படி நினைக்காதீங்க. ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்பி வாங்க, அவரை தேடி வாங்க, அவர் உங்களுக்கு நன்மைகளை செய்வார். நீங்கள் முழுக்க முழுக்க தேவனை நம்புங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. அப்போது நிறைய நேரத்தில் நாம் மனுஷர்களை நம்பி ஓடுறோம். ஆனால் இந்த அம்மா மனுஷனை நம்பி ஓடலை, சொந்தக்காரங்களையும் நம்பி ஓடலை, யாரையும் நம்பி ஓடலை, ஆண்டவரை தேடி ஓடினார், ஆண்டவருடைய வார்த்தையை தேடி ஓடினார். உங்ககிட்ட என்ன இருக்குன்னு ஊழியக்காரர் கேட்குறாரு. என்கிட்ட இருக்கிறது என்னதான் அந்த அம்மா சொல்லுச்சு. அல்லேலூயா. என்கிட்ட ஏதாவது இருந்தால் எதுக்கு நான் உங்ககிட்ட வரேன்னு அந்த அம்மா சொல்லலை. அந்த அம்மா சொல்லுச்சு, என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு, எண்ணெயை தவிர ஒன்றும் இல்லை என்று சொல்லுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அங்க இருந்து இங்க இருந்து எங்கிருந்து இல்லைங்க, உங்களிடத்துல இருந்து தான் உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களிடத்துல இருந்து உங்க பிரச்சனையை தீர்க்க போறாரு, உங்க மூலம் தான் உங்களை உயர்த்த போகிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய பேர் வாழ்க்கை ஆசீர்வாதம், நன்மை, விடுதலை, உங்க பிரச்சனைக்கு தீர்வும் உங்களுக்குள்ளதான் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாருங்க. ஆனா நீங்க தீர்வை எங்கெங்கே தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க, தீர்வே உங்களுக்குள்ளதான் இருக்குது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றதை கேளுங்க. நீங்க யோசிக்கிறது இல்லை, நீங்க நினைக்கிறது இல்லை, நீங்க எதிர்பார்க்கிறது இல்லை, அவர் சொல்றத காது கொடுத்து கேளுங்க. அல்லேலூயா. இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும்? நானா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன், நீங்களா இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? என் 2 பையங்களும் பிடிச்சிட்டு போறாங்க கடனுக்காக, எங்கிட்டயே ஒன்றும் இல்லாம ஓடி வந்திருக்கிறேன், இவரை பார்த்தேன்னா உன்கிட்ட என்ன இருக்கு, உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டுட்டு, என்ன செய்யணும், என்னால் முடிஞ்சதை செய்கிறேன்னு மட்டும் தான் சொல்லணும். அதை விட்டு போட்டு இவர் மறுபடியும் என்ன சொல்றாரு, உன்கிட்ட என்ன இருக்குது. அல்லேலூயா. உங்களுக்கு கடனா, உங்களுக்கு கஷ்டமா, உங்களுக்கு பிரச்சனையா, உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குதா, உன்கிட்ட என்ன இருக்குது ஆண்டவர் கேட்கிறார். உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டவர், உன்கிட்ட என்ன இருக்குது அப்படி கேட்டா, என்கிட்ட என்னதான் இருக்குது, ஒரே ஒரு குடம் என்ன மட்டும்தான் இருக்குன்னா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு வழியே இல்லைன்னு நினைக்கலாம், வாழ்க்கையில நினைக்கலாம், யாரையும் எதையும் நம்பாதீங்க. கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவரை முழுசா நம்புங்க. உங்களுக்குள்ள இருக்கிற திறமைய, உங்களுக்குள்ள இருக்கிறத, உங்களுக்குள்ளதே ஆண்டவர் பெருக வைப்பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களையே பதிலா மாத்தவர். உங்க வாழ்க்கை கேள்வி, நீங்களே ஒரு கேள்விக்குறியா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆச்சரியக்குறியா மாற்ற முடியும், அவர் சொல்றதை கேட்டீங்கன்னா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம சொல்லிச்சு, ஒரு கூட என்ன இருக்குது, என்னன்னு மட்டும் தான் போட்டிருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லும் பொழுது, இந்த தீர்க்கதரிசி ஊழியக்காரனுடைய மனைவியானவள், அந்த அந்த விதவையானவள் என்ன செய்யறான்னா, ஓடி வந்து இந்த ஊழியக்காரன் இடத்துல அழுதாள் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அழும் பொழுது அதற்குரிய பதிலையும் பலனையும் கர்த்தர் நிச்சயமா செய்வாரு. உன் இருதயத்தை நீ இயேசு இடத்துல திறந்து காண்பிக்கும் பொழுது உன் வாழ்க்கை வசந்தமா மாற்ற அவரால் முடியும்.
ஹல்லேலூயா. நீ மற்றவங்க கிட்ட உன்னுடைய இருதயத்தை பூட்டி வைத்திருக்கலாம், ஆனா அங்கு வந்த உடனே இருதயத்தை திறந்து அவள் அழுது சொன்னாள். அவர் அழுகையை பார்த்துட்டு பரிதாபப்பட்டு எலிசா எதுவும் செய்யணும்னு நினைக்கல. ஆண்டவர் அவரிடத்திலிருந்து சொல்லுகிறார், உன்னிடத்துல எண்ணெய் இருக்கிறது, அது ஒலிவ எண்ணெயாய் இருக்கிறது. அந்த எண்ணெயை இன்னொரு பைபிள்ல மொழிபெயர்ப்பில் சொல்லும்போது ஒலிவ எண்ணெய், ஆலிவ் ஆயில்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணெயை எதுக்கு வச்சிருக்குது? பிள்ளைகளவே பிடிச்சிட்டு போறாங்க, இந்த ஒரு கூட எண்ணெயை மட்டும் ஏன் வச்சிருக்குது அப்படின்னா நமக்கு கேள்வி வரும். அந்த எண்ணெய் எதுக்கு தெரியுமா? அந்த பிள்ளைகள் 2 பேரும் பெரிய ஆளா ஆனதுக்கு அப்புறம், வளர்ந்து வாலிபமா ஆனதுக்கு அப்புறம், பெரிய ஆளா ஆனதுக்கு அப்புறம் அந்த எண்ணெயால் அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை தீர்க்கதரிசியாக, அவர்களை ஊழியர்களாக, ஆண்டவருக்கு சேவை செய்கிறவர்களாகவே மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணெயை பத்திரப்படுத்தி வைத்திருந்ததாகவும், அவ்வளவு கடன் வந்த பொழுதும் அந்த எண்ணெயை விற்க விடலையாம் அந்த இறந்து போன கணவர். என்ன ஆனாலும் சரி, எதை தொடாத, எண்ணெயை தொடாத, அது கடவுளுக்குரியதுன்னு சொல்லி சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவர் செத்தும் போயிட்டாரு. ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த அம்மா அந்த எண்ணெயை என்ன செய்யல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என் பிள்ளைகளை அபிஷேகம் பண்றதுக்காக, என் பிள்ளைகளை ஊழியக்காரங்களை மாத்துறதுக்காக, இது கர்த்தருக்குரியது, இது ஆண்டவருக்குரியது, உயிரே போனாலும் தொட மாட்டேன். பிள்ளைகளை 2 பேரும் பிடிச்சிட்டு போறாங்க, ஐயா இந்த எண்ணெய் மட்டும்தான் இருக்கு, இதையும் நீ கொஞ்சம் பாத்திரத்தையும் இருக்கிற வீட்டு, ஏன்னா எல்லாத்தையும் கூட எடுத்துட்டு போயிரு, என் பிள்ளைய விட்டுருன்னு சொல்லலாமலே. ஆனா அந்த எண்ணெயை என்ன செய்யல? சொல்லுங்க, நிக்க விடல. அதுவும் எலிசா தீர்க்கதரிசி வாயை திறந்து கேட்ட போதுதான் ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல. ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வயசாகும் போது அவர்களை பிரதிஷ்டை பண்ணும்போது தலைவலியா அந்த எண்ணெய் ஆழி வாயில ஊற்றி என்னென்ன செய்வாங்களாம்? அபிஷேகம் பண்றதுக்காக. அது விலை மதிக்க முடியாதது, அது காஸ்ட்லியானது அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்றாங்க. அதை விலை உயர்ந்த நம்பர் 1 தரம் உள்ளதை அதை வச்சிருப்பாங்க. கர்த்தருக்குன்னு பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்றதுக்காக அதை வச்சிருப்பாங்கன்னு ஒரு சிலர் அது வேதத்தை ஆராய்ச்சியறவங்க சொல்றாங்க. அதனாலதான் அது ஒரு கூட எண்ணெய் தனியா இருந்துச்சுன்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் வசனம் இருக்கானா? கிடையாது. ஒரு சிலது மொழிபெயர்ப்பில் இருக்கும், ஒரு சிலது விளக்க உரையில் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். அப்படின்னு சொல்லி அதை வைத்திருந்ததாகவும், இப்போ உன்கிட்ட என்ன இருக்குன்னு என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் கர்த்தருக்குன்னு சொல்லி வச்சிருக்கிறேன், அது மட்டும்தான் இருக்குதுங்க, அது என்ன ஆனாலும் அது கர்த்தருக்கு தான் என்று சொல்லி அவர் வைத்திருந்ததாக சொல்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே அவர் பார்த்தாரு, அவருடைய ஆண்டவருக்காக அவர் இருக்கிற வைராக்கியத்தை, அவங்க கணவருடைய ஆண்டவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை, கணத்தை அவர் பார்த்தார். பார்த்துட்டு, நீ சும்மா விட்டுருவார் ஆண்டவர்? வந்தவரை சும்மா விட்டுருவார்? அவர்கிட்ட வந்தவங்களை அல்லேலூயா சும்மா விடலை. அவர் சொன்னார் பாருங்க, 3ஆம் வசனம், அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அங்க என்ன சொல்றாருன்னா, உன் அயல் வீட்டுக்காரங்கிட்ட எல்லாத்திட்டையும் போய் கொஞ்சம் பாத்திரங்களை வாங்கு, இல்ல 100 பாத்திரங்களை வாங்கன்னு சொல்லல. எத்தனை பாத்திரங்களை வாங்க சொல்றாரு? அநேகம். அநேகம்னு என்ன அர்த்தம்? எண்ண முடியாத அளவு பாத்திரங்களை வாங்கி உன் வீட்டுக்குள்ள வை. எவ்வளவு வைக்க முடியுமோ அவ்வளவு என்ன செய், கொண்டு போய் வைன்னு சொன்னாரு. அல்லேலூயா. இந்த அம்மாவும் என்ன செய்கிறது? போய் உள்ளே போய், அதுக்கப்புறம் 4ஆம் வசனத்தை, உள்ள போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டிக்கோ, நீயும் உன் 2 பையன்களும் உள்ள போய் நின்னுக்குங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் வாங்கிட்டு வந்து என்ன செய், அதில் நிரப்பி அநேக பாத்திரங்களை வச்சுட்டு, அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் ஒரு குடத்தில் வச்சிருந்த பற்றிய எண்ணெயை அதை என்ன செய், எல்லா பாத்திரத்திலும் என்ன செஞ்சு ஊற்றுன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமே, சோத்திரம். அது என்ன செய்ய, அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றையும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அம்மா நினைச்சிருக்கோம், ஸ்தோத்திரம், நம்மளால முடிஞ்ச அளவு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை பாத்திரங்கள்லாம் வாங்கியிருக்கோம், போதும், ஒரு வீட்டுக்கு ஒரு 4 பாத்திரம் 5 பாத்திரம் வாங்கியிருக்கோம். ஆனால் ஆண்டவர் எண்ணிக்கை சொல்லவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இத்தனை பாத்திரத்தை வாங்கி வையின்னு சொல்லலை, அவர் எண்ணிக்கையை சொல்லலை. ஏன்னா அவருடைய ஆசீர்வாதத்துக்கு எல்லையே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அல்லேலூயா. உன் கடன்களை அடைய வேணும்னு சொன்னா, நீ கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டி நிப்பேன்னு சொன்னா, கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பேன்னு சொன்னா, கர்த்தர் உன்னை கொண்டே உன்னை ஆசீர்வதிச்சு உன் கடன்களை எல்லாம் மாத்துவாரு. உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்க முடியும். நீ முழுசா அவரை நம்பணும். ஆனா நிறைய நேரத்தில் நம்ம வேலையும் வருமானத்தையும் எல்லாத்தையும் கணக்கு போட்டுக்கிட்டே இருப்போம். நமக்கு வர்றதை கணக்கு போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம இருக்கிறத கணக்கு போட்டு பிளான் பண்ணி மாஸ்டர் பிளான் போடுவோம். ஆனால் எக்ஸ்ட்ரா எங்கிட்ட இருந்து தான் செலவு வருதுன்னு தெரியவே தெரியாது. காரணம் என்ன? நீ உன் அறிவில் நீ யோசிக்கிற, உன் அறிவில் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடு. நீ சின்னதோ பெருசோ ஒரு குடம் எண்ணெயவும் அளவில்லாத அளவுக்கு அவரால் பெருக வைக்க முடியும்னா, நீ உன்கிட்ட வர்ற கொஞ்சம் வருமானம், உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் பணம், உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் நல்ல காரியத்தை கர்த்தர் பெருக வைக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அது சின்னதோ பெருசோ கவலை இல்லை, கொஞ்சமோ அதிகமோ கவலை இல்லை. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை ஆண்டவர்கிட்ட கொடு. உன் திறமைய, உன் அனுபவத்தை, உன்னுடைய தொழிலை, உன்னுடைய வேலையை, உன்னுடைய வருமானம் எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கும் முதலிடம் கொடுத்துவோம். முன்ன போய் வச்சு பாரு. அல்லேலூயா. அதை அவர் ஆசீர்வதிச்சு பெருக வைப்பார். பாருங்க, கடனை இல்லாமல் பண்ணினா எவ்வளவு நேரம் ஆயிருக்குங்க அந்த கடன் அடைக்கிறதுக்கு? யோசிச்சு பாருங்க. அவங்க வீட்டுக்காரர் காலங்காலமா இருந்து கடன் அடைக்க முடியல, அவர் மறிச்சும் போயிட்டார், கடன் அடைக்க முடியல. ஆனா உங்ககிட்ட உள்ளதை உண்மையா ஆண்டவருக்கு கொடுத்தேனா, உன் இருதயத்தை முதல் உண்மையா கொடு. உன்னையே உண்மையா உள்ளத்தை கொடு, உன்னையவே கொடுத்துரு ஆண்டவர்கிட்ட. அப்படி கொடுத்து பாரு, அவர் ஆசீர்வாதத்துக்கு எல்லையே இல்லாமல் இருக்கும். எல்லை கிடையாதுங்க. அநேக பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து வைனா, அவங்களால முடிஞ்ச அளவு பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. வச்சு என்ன செய்றாங்க? அந்த தாயார், அந்த விதவையும் அவருடைய 2 பிள்ளைகளும் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. கதவை பூட்டி உள்ள இருந்துக்கிட்டு பாத்திரத்தெல்லாம் அடுக்கு வச்சு என்ன செய்றாங்க? அந்த ஒரு குடத்தில் இருக்கிற எண்ணெயை, ஒளிவ எண்ணெயை ஊத்துறாங்க. ஊற்றும் பொழுது இந்த தாயார் ஊத்துறாருன்னு வச்சுங்களேன், அந்த பையங்க நிறையும் பொழுது ஒருத்தர் என்ன செய்யறான்? நிறைஞ்ச பாத்திரத்தை ஒருத்தர் எடுத்து ஓரமா எண்ணெயை பாத்திரத்தை வைக்கிறான். ஒருத்தர் காளி பாத்திரத்தை என்ன செய்கிறான்? வைக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆவியில, அபிஷேகத்துல, ஆமா உயர்வுல, ஆமா சோத்திரம், அபிஷேக காரியங்களில, ஜெபிக்கிற காரியங்கள், வேதத்தை வாசிக்கிறது, கர்த்தருக்குன்னு ஓடுறது, உழைக்கிறது, ஊழியம் செய்யறது, இதுல கணக்கே பார்க்காதீங்க, திருப்தியே அடையாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவங்க ஊத்த மாறி மாறி வைத்து கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. ஒருத்தன் எடுத்து வைக்கிறான், ஒருத்தன் பாத்திரத்தை வைக்கிறான், நம்ம ஊற்றுறது என்ன செஞ்சுக்கிட்டே இருந்துச்சான்? அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஊத்துற பாத்திரத்துல இருந்து என்ன செய்தான்? அது பொங்கி வந்து கொண்டே இருந்து, அது நிறைஞ்சு வந்துகிட்டே இருந்துச்சு, அது காலியாகவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்க உங்ககிட்ட தான் அற்புதம் இருக்குது, உங்ககிட்ட தான் பதில் இருக்குது, உங்ககிட்ட தான் சகலம் இருக்குது. உங்களுடைய எல்லா தரித்திரத்துக்கும் தீர்வு உங்ககிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? உங்க கஷ்டத்துக்கு காரணம் யாரு? உங்க குழப்பத்துக்கு காரணம் யாரு? உங்க பிரச்சனைக்கு காரணம் யாரு? யாரு? நாம தான். இது முன்னமே யார்கிட்ட வந்து சொல்லியிருக்கணுங்க? யார்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும்? ஊழியக்காரனை போய், ஆண்டவரே என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, கர்த்தர்கிட்ட சொல்லி எனக்கு ஏதாவது ஒரு நன்மைகளை செய்யுங்க, வழிவாசலை திறங்கன்னு கேட்டிருந்தா அவர் நிச்சயமா வழிவாசலை கர்த்தர் திறந்து கொடுத்துருப்பார். நாம் போய் அவர்கிட்ட கேட்கறதாம் அப்படின்னு ஒருவேளை அவர் நினைச்சாரான்னு தெரியலங்க. அல்லேலூயா. எலிசாவுக்கு அவர் கர்த்தருக்கு பயந்தது தெரியுது, அவர் நல்ல மனுஷனும் தெரிஞ்சிச்சு. ஆனா அவர் இவ்வளவு கடன்பட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சா? தெரியலைங்க. இந்த அம்மா கடன்காரன் வந்து பிள்ளைகளை கூப்பிட்டு போற கடைசி நிமிஷத்துல ஓடி வந்து என்ன செய்துங்க? நின்னுச்சு. பதில் உங்ககிட்டயே தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே உங்க வாயில இருக்குது. மரணமும் ஜீவனும், வாழ்வும் சாவும் ஒரு மனுஷனுடைய நாக்குல இருக்குதான். எதுல இருக்குதுங்களா? பைபிள் சொல்லுது வாழ்வும் சாவும், அதாவது மரணமும் ஜீவனும் எங்க இருக்குது? உங்க நாவின் அதிகாரத்துல இருக்குது. உங்க நாக்குனால நீங்க வாழவும் செய்யலாம், உங்க நாக்குனால நீங்க சாகவும் செய்யலாம். உங்க நாவுனால சந்தோஷமாகவும் இருக்கலாம், உங்க நாவுனால சங்கடத்தோடையும் இருக்க முடியும். எல்லாத்துக்கும் காரணம் எதுங்க? நாக்கு.
அதை ஒருத்தராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவராலையும் அவருடைய அபிஷேகத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். எத்தனை பேராமே சொல்றீங்க? அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஒன்றும் இல்லைன்னு சொன்னா கொண்டு போய் எல்லாம் ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க 6வது வசனத்தில், அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேற பாத்திரம் இல்லை என்றான். வேற பாத்திரம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே தான் இந்த பாத்திரத்திலிருந்து நின்றுச்சுங்க. அது வரைக்கும் 10 பாத்திரமா 50 பாத்திரமா 100 பாத்திரமா எத்தனை பாத்திரம்னு தெரியல. அத்தனை பாத்திரமும் நிரம்புற வரைக்கும் இந்த பாத்திரத்திலிருந்து எண்ணெய் பொங்கி வந்துகிட்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எப்ப இதுவே போதும், இதே போதும், அம்புடுதான் போதும்னு சொன்னோமோ அப்பவே என்ன செஞ்சிருச்சுங்க? நின்று வச்சு. ஹல்லேலூயா. அவ்வளோதாங்க. நான் கார் வாங்கிட்டேன், பங்களா வாங்கிட்டேன், வீடு கட்டிட்டேன், இடம் வாங்கிட்டேன், அப்புறம் வேலை வாங்கிட்டேன், அப்புறம் ஒரு செட்டில் ஆகிட்டேன், அப்புறம் 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 அவ்வளோதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மேலே நன்மை வரல. ஏன் வர மாட்டேக்கு சொல்லுங்க? நான் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நிச்சயம் என்ன செஞ்சிடும்? நீங்கள் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் சொல்லணும், இன்னும் ஏழை இருக்கிறாங்க, இன்னும் அநாதை இருக்கிறாங்க, இன்னும் விதவை இருக்கிறாங்க, இன்னும் திக்கற்றவங்க இருக்கிறாங்க, இன்னும் இல்லாதவங்க இருக்கிறாங்க, இன்னும் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, இன்னும் எத்தனை பேர் பட்டினி பசியில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இன்னும் வேணும். தேவைகள் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துமஸ் அப்பம் மட்டும் இல்லை. ஏன்னா நேற்று ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது, கிறிஸ்தவ ஷார்ட் ஃபிலிம், ஒரு நாள் கூத்துன்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிமில் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் போய் கேக்கு கொடுப்பாங்க, சுத்திரம் ஸ்வீட் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, சுத்திரம் உதவி எல்லாம் செய்வாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கும் கொஞ்சம் உணர்த்துச்சு. நானும் கொஞ்சம் உணர்ந்துக்கிட்டேன். ஆமாம், நாம் அந்த கிறிஸ்துமஸ் வந்தால் மட்டும், டிசம்பர் வந்தால் மட்டும், பண்டிகை வந்தால் மட்டும் நாம் என்ன செய்கிறோம்? உதவிகளை செய்து கொண்டுட்டு அப்புறம் என்ன செஞ்சிடும்? விட்டுறோம். அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் உதவி செய்ய வேண்டும், ஒவ்வொரு வாரமும் உதவி செய்ய வேண்டும். தங்களால் முடிந்தவரை உதவி என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கிறதுல பங்கு போட்டு கொடுக்க பழகணும். போதும் அவ்வளவுதான். இல்லைன்னு சொன்னோன்னே என்ன நின்றுச்சு? என்ன நின்று போச்சு? ஒளிவை என்ன நின்று போச்சு? இன்னைக்கு நிறைய நேரத்தில் போதும், எனக்கு போதும் அப்படின்னு சொன்னவனே நின்று போச்சு. அம்பிடுத்தான் அப்படின்னு முடிஞ்சிருச்சுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதற்கு எல்லையும் கிடையாது, முடிவும் கிடையாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு வர 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 நீங்க ஆசீர்வதிக்க நீங்க பெருக 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 உங்க நிலைமை கடன்ல இருந்த உங்களை கடன்ல கர்த்தர் மாற்றின உடனே கடன் எல்லாம் முடிஞ்சு அவ்வளவுதான் வாழ்க்கை நினைக்காதீங்க. நான் செட்டில் ஆயிட்டு நினைக்காதீங்க. இன்னும் யாருக்காவது இன்னும் எதையாவது இன்னும் 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 கொடுக்கணும், விதைக்கணும், இறைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் கடன்பட்டு கஷ்டப்பட்டேன். நியாயமா என் வீட்டுக்காரு கடன்பட்டு கஷ்டப்பட்டு பிள்ளைகள் அடிமையாகிற நிலைமைக்கு என்ன செய்யப்பட்டாங்க? போகிற நிலைமையில இருந்தாங்களே. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க இப்படி கஷ்டப்படுறவர்களுக்கு நான் உதவி செய்யணும். நான் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும், நிரந்தரமான ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லி நாம் முடிவு எடுக்க வேண்டும். அது 1ஓட நிற்காது, 10ஓட நிற்காது, 500ஓட நிற்காது, 1000ஓட நிற்காது, அது 10000ஓட நிற்காது. அது பெருகி கொண்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. நீ இருக்கிற இடத்துல மட்டும் இல்ல, நீங்க இருக்கிற தெருவுல மட்டும் இல்ல, நீங்க இருக்கிற கிராமத்துல மட்டும் இல்ல, நீங்க இருக்கிற பட்டணத்துல மட்டும் இல்ல, நீங்க இருக்கிற தேசத்துக்கும் நீங்க ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். உங்க ஆசீர்வாதத்துக்கு எல்லை இல்லைங்க. உங்க கடனுக்கு கர்த்தர் முடிவை கொடுப்பாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையா இருங்க. இயேசுநாதரை நம்புங்க. இயேசுநாதரை முழுசா தேடுங்க. அல்லேலூயா. உங்க வருமானத்தையோ, உங்க திறமையோ, உங்க அனுபவத்தையோ, மனிதர்களையே நம்பாதீங்க. இது ஒரு ஊழியக்காரன் மட்டும் இந்த அம்மா நம்பி வந்துருச்சுன்னா என்ன நடந்திருக்கும்? அடையாம கேட்குற, எனக்கே கொஞ்சமா தான் இருக்குதுமா, என்னால் ஏதோ முடிஞ்சது செய்கிறேன். அவன் வாழ்க்கை பரிதாபமாக தான் இருந்திருக்கும்.
ஆனா முழுச கர்த்தரை நம்பி வந்திருந்தான். ஏன்னா இந்த ஊழியக்காரன் ஏதாச்சும் உதவி செய்வான்னு அந்த விதவை வந்திருந்துச்சுன்னா, பாஸ்டர் ஊழியக்காரர் ஐயா உங்களுக்கு கீழே தான் என் வீட்டுக்காரர் இருந்தாரு பாருங்க இப்படி ஆயிடுச்சு, நீங்க தான் எதையாவது கொடுத்து உதவி செய்யுங்கன்னு சொல்லிச்சா அந்த அம்மா? சொல்லலை, நிலைமையை மட்டும் சொல்லிச்சு. ஆனா இன்னும் கொடுங்கன்னு சொல்லி கேட்கல, ஊழியக்காரன்ட்ட கேட்கல. அது யார்கிட்ட வந்து கேட்குது? கர்த்தரிடத்திலே கேட்கும்படி கர்த்தருடைய ஊழியக்காரன்ட்ட வந்துச்சு. அது அவருக்கு தெரிந்தது, ஊழியக்காரனுக்கு. அல்லேலூயா. அதனால பாருங்க 7வது வசனத்துல அவள் போய் அதை அறிவித்தாள். உடனே போய் நீங்க சொன்ன மாதிரியும் செஞ்சேன், இல்ல வீடு நிறைய என்ன செய்யுதுங்க, என்ன நிரம்பி இருக்குதுங்க, அதை நான் என்ன செய்யணும்னு கேட்டுச்சு அந்த அம்மா. போய் ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே, ஒரு பெருக்கம் வந்த உடனே, ஒரு உயர்வு வந்த உடனே அந்த அம்மா போய் நான் என்ன செய்யணும்னு என்ன செஞ்சீங்க கேட்டதுக்கு அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். ஆமா பாருங்க, நீ வித்து அதுல வர்ற பணத்தை எடுத்து கடன்காரனுக்கு கடனை செட்டில் பண்ணு, அதோட உன் வாழ்க்கை முடிஞ்சிடாது. மீத இருக்கிறத வித்து என்ன செய், எடுத்து அதை வச்சு ஒரு வேலை செய்யி, ஒரு தொழில் பண்ணு, ஏதோ காரியங்களை செய்து உன் வாழ்க்கைக்கு வாழுகிறதுக்கு அதை பயன்படுத்திக்கோ. நீ மட்டும் இல்லை, உன் பிள்ளைகளும் வாழும்படிக்குன்னு சொல்லி சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மனுஷன் கொடுக்கிறது அது அளந்து தான் கொடுப்பான். மனுஷன் கொடுத்தா அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. ஆனா ஆண்டவர் கொடுத்தா அதுக்கு என்ன இல்லைங்க, எல்லையே இல்லை. உங்கள் வாழ்நாள் முழுவதும் அது நன்மையை கொண்டு வர முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமை. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வேத பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். நமக்கு தெரிந்த வேத பகுதி தான். 2வது வசனம் 3வது வசனத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். இயேசுநாதர் 2 படகுகளை பார்க்கிறார். கெனசரேத்து கடற்கரை அருகே போய் நிற்கிறாரு. திரளான ஜனங்க வசனத்தை கேட்கும்படி அவரத்தை நெருக்கினார்கள். எதை கேட்கும்படி நெருக்கினார்களாம்? வசனத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கும்படி அவங்க வந்து நெருக்கினாங்க. உடனே அவர் நிற்கிறதுக்கு இடம் இல்லாதனால கடற்கரையில் நின்று 2 படகை பார்த்தாரு. அதுல என்ன செய்தாரு? மீன் பிடிக்கிறவங்க அதுல இருந்து இறங்கி வலையை அலசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். பேதுரு அவருடைய சகோதரன் எல்லாம் வலையை அலசிட்டு படகை என்ன செய்றாங்க, கரை ஓரத்தில் நிப்பாட்டிட்டு வலையை அலசிட்டு இருந்தாங்க. இவர் ஒரு படகை பார்த்து உடனே போய் என்ன செய்தாரு, அந்த படகுல போய் ஏறிட்டு கொஞ்சம் என்ன செய்ப்பா, ஆழத்தோடு கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் படவை விடு, நான் எல்லா ஜனங்களுக்கும் போதிக்க போறேன்னு சொன்னாரு. அதே போல அவர் போதிக்கிறாரு. போதித்தும் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஜனங்களுக்கு நிறைய வசனங்களை, வாழ்க்கைக்குரிய வசனங்களை போதிக்கிறாரு. மன்னிப்பை குறித்து, இரக்கத்தை குறித்து, அன்பை குறித்து, உதவியை குறித்து, ஆண்டவர் நல்லவருங்கிறத குறித்து, உன் வாழ்க்கையை குறித்து எல்லாம் அங்கே போதிக்கிறார். எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு அவர் என்ன செய்கிறார், அங்கே என்ன செய்யற, இவங்களை பார்க்குறாரு. இவங்க வலையை அழைச்சி கொண்டிருந்தவங்களும் பிரசங்கம் பிரமாதமா இருக்குதுன்னு சொல்லி இவங்களும் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. இப்போ அந்த படகுக்கு சொந்தக்காரனை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன செஞ்சாரு, கொஞ்சம் படகை எங்கே கொண்டு போ, கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு போய் என்ன செய், போடு அப்படின்னு சொன்னார். அவரும் சொல்லிட்டார், பாருங்க நான் விடிய விடிய வலை விரிச்சும் ஒன்றும் கிடைக்கல, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களே அப்படி சொல்லி என்ன செய்கிறேன், போகிறேன்னு உள்ளே தள்ளி போனார். எத்தனை படகு போச்சுங்க சொல்லுங்க? ஒரு படகு தான். அவனுக்கு ஒரு என்ன இருந்துச்சு, இந்த படகுல ஏதோ ஒரு கால்வாசி ஏதோ கிடைச்சா போதும், இன்னைக்கு செலவுக்கு மீன்கள் கிடைச்சா போதுன்ற எண்ணத்துல யார் போயிட்டு இருக்கிறா? பேதுரு. அவன் அப்படி எண்ணத்துல தான் போயிட்டு இருக்கிறா. அப்படி ஆனா அங்க வலைய போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவருடைய ஆசீர்வாதத்துக்கு எல்லை இல்லை, அளவே இல்லை. ஒரு வலையில பிடிச்சு 2 படகு நிரம்பிடுச்சு, விட்டா அமிழ்ந்து போகிற அளவுக்கு. இப்ப பேதுருவுக்கு விவரம் பத்தல. விவரம் பத்தி இருந்தா கரையில் இருக்கிற எல்லா படகையும் என்ன செஞ்சிருப்பான் சொல்லுங்க? நாம நினைக்கிறோம் இதுதான் நம்முடைய எல்லை, இதுதான் நம்முடைய ஸ்தானம், இம்புட்டுத்தான் நாம முடிவுக்கு வந்துட்டோம். அவன் ஒரு படகுல ஏதோ இன்னைக்கு பாட்டுக்கு சோத்து பாட்டுக்கு நம்முடைய குடும்பத்தை நடத்துற அளவுக்கு இன்னைக்கு பாடு கிடைச்சா போதும் நினைச்சிட்டு இருக்கிறான். அவன் அம்பிடுத்தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க.
ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, வலையை இழுத்து பார்த்தா வலை கிளியத்தக்க மீன். அவர் வார்த்தையை கேட்ட வலை கிளியத்தக்க மீன். அது மாத்திரமில்ல, படகுல அள்ளி போடுறாங்க மீன், படகு நிறைஞ்சிருச்சு, ஆனாலும் வலையில் என்னதுங்க? மீன். எப்படி? ஒரு வலையில மீனை பிடிச்சி ஒரு படகு நிறைஞ்சிருச்சு. அப்போ என்ன செய்யறாங்க? இன்னும் மீன் இருக்குது, இது என்ன பண்றது? அப்புறம் பார்க்குறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்க சோத்து பாட்டுக்கு, எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைக்கு, எனக்கு, எதிர்காலத்துக்குன்னு பார்க்காதீங்க. ஆண்டவர் கொடுத்தா அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு உங்களை சுத்தி உள்ளவங்க, உங்க குடும்பத்தில் உள்ளவங்க, உங்க சொந்த பந்தம் எல்லாத்தையும் மேல தூக்குற அளவுக்கு, எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிற அளவுக்கு, எல்லாருடைய வாழ்க்கை மாறுற அளவுக்கு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியுங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே உங்கள் நிமித்தம் நல்லா இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன சொல்லுங்க? போதும் 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 போதும், இது போதும் ஆண்டவரே. என்ன சொல்லிடுறோம்? போதும் 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 ஆண்டவரே, எனக்கு போதும். வீடு வாங்கிட்டோம், காடு வாங்கிட்டோம், ஆமாம் சொத்து வாங்கிட்டோம், எதை பிள்ளைகளை செட்டில் பண்ணிட்டோம், நானும் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டோம், போதும் 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 அப்படின்னு என்ன செஞ்சிடறோம்? இது சுயநலம். அதை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. இப்போ என்ன செய்யறான்? அள்ளி அள்ளி போட்டா வலைக்குள்ள, இந்த வலைக்குள்ள இவ்வளவு மீனா நம்ப முடியல, அள்ளி போடுறான். இப்போ முடிஞ்சிடும், பெற முடிஞ்சிடும், இப்போ முடிஞ்சிடும், பெற முடிஞ்சிடும். பார்த்தா படகு தான் முடிஞ்சிருச்சு, இடம் காலியா போச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்புறம் பார்த்துட்டு இப்போ திரும்பி பார்க்குற, யாரை பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் சோத்திரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அப்போ இப்போ என்ன செய்கிறான்னா, ஆஹா இது நிரம்பிருச்சு, இதுக்கு மேலே அள்ளி போட முடியாது, இதுக்கு மேலே வலையை விடவும், நான் மட்டும்தான் வெறுமையாக இருந்தேன்னு இல்லை, நம்ம கூட்டாளிகளும் வெறும் படவைத்தான் அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான். நமக்கு மட்டும்தான் கிடையாது, கஷ்டத்தில் மட்டும் பங்கு போட்டுக்கிறோம், ஆனால் ஆசீர்வாதத்தில் பங்கு ஓட மாட்டோம், நல்லதில் பங்கு ஓட மாட்டோம். பாருங்க, இவங்க எல்லாம் தானே போய் பிடிச்சிட்டு இருந்தாங்க ராத்திரியில், ஒன்றுமே கிடைக்காம தானே வந்து வலைய அலசுறாங்க. இப்போ ஏசுனா சொன்னால், நான் போகிறேன் வாங்க, நீங்களும் கூட வாங்க, ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்கணும்னு கூப்பிடலை, அவங்க மட்டும்தான் போகிறாங்க அங்கே. இப்போ பார்த்தா படகெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? நிரம்பி போச்சு, வலையில் மீன் குறைஞ்ச பாடு இல்லை. இப்போ பார்க்குறான், கூப்பிட்டா சத்தம் என்ன செய்யாதுங்க, கேட்காத அளவுக்கு தூரத்தில் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட அவங்க ஓரத்தில் இருக்கிறாங்களான்னு தெரியல. அல்லேலூயா. அதனால் இவங்க என்னாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவன் அங்கேருந்து கையை காட்டி கூப்பிட்டா சத்தம் கேட்காது, கையை ஆட்டி சைகை காமிக்கிறாங்க, ஏதோ கூப்பிடுற மாதிரி இருக்குதுங்க, என்னன்னு போய் பார்க்கலான்னு இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த படமும் கிளப்பிட்டு போகிறாங்க ஆழத்துக்குள்ளே. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ மற்றவங்களுக்கு மாறி இறைக்கிற அளவுக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நீ போதும் போதும் போதும்னு சுயநலத்தோடு இருக்காதங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு, அவர் பெருக்கத்துக்கு ஒரு எல்லை இல்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உடனே சையை காமிச்சோடனே அந்த படகும் கொண்டு வராங்க. அந்த படகுல இதே வலையிலேருந்து என்னத்தை போடுறாங்க, மீனள்ளி போட்டால் கடைசியில் பார்த்தா அந்த படகும் அமிழத்தக்கதாக நிரம்பிடுச்சு. இப்போ சொல்லியிருப்பாங்க, அவ்வளவுதான், படகுல இடம் இல்லைன்னு சொன்ன உடனே அங்கே மீனும் வலையில இல்லாமல் போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இவங்க எப்படி பாத்திரம் இல்லைன்னு சொன்ன உடனே பொங்குற ஆசீர்வாதம் நின்று போயிடுச்சு, பெருகிற ஆசீர்வாதம் நின்று போச்சு. இங்கே வலையில பார்த்துட்டு சொன்னாங்க, இல்லை படகுல இதுக்கு மேலே இடம் இல்லைன்னு சொன்ன வலையில மீன் இல்லாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய இருதயத்தை அறிஞ்சுக்குங்க. இப்படி வாழ்றது அவருக்கு பிரியம் கிடையாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையும் கிடையாது. அவர் உங்களுக்கு வச்சிருக்கிற வாழ்க்கை அது அளவிட முடியாது, அது ஆசீர்வாதமானது, அது சந்தோஷமானது, அது உயர்வு மேன்மையானதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. காயப்பட்டிருந்தான், ஒண்ணுமே கிடைக்கலன்னு அந்த அம்மா காயப்பட்டிருந்துச்சு. கடன்காரன் பிள்ளை எழுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி கண்ணீரோட காயத்தோட வேதனையோட இருந்துச்சு. ஆண்டவர் அவர் காயத்துக்கு மருந்து மட்டும் போடலை, அவர் வாழ்க்கையை செழிக்க பண்ணினார், அவர் எதிர்காலங்களை ஆசீர்வதித்தார், குடும்பங்களை தழைக்க பண்ணினார். இன்னைக்கு காயத்தோடு இருக்கிற, கஷ்டத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க காயங்களுக்கு கர்த்தர் மருந்து போடுவா. அல்லேலூயா. உங்க காயங்களை கட்டி உங்க கஷ்டங்களை மாற்றி எதிர்காலம் என்னவாகும்னு கேட்குறீங்க. எதிர்காலம் அது ஒளிமயமான எதிர்காலமாய், அது பிரகாசமுள்ள எதிர்காலமாய்
அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள எதிர்காலமா உங்க வாழ்க்கை மாறும்னு கர்த்தர் சொல்றாரு. ஒண்ணே ஒண்ணு, அவர் பேச்ச கேளுங்க, அவர்கிட்ட நம்பி வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு முழுசா செவி கொடுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அவர் வார்த்தையின்படி கேளுங்க. இல்ல இல்ல, ஆல்ரெடி நான் வலைய போட்டுட்டேன், ஆல்ரெடி நான் உள்ள போயிட்டு வந்துட்டேன், இனிமே நான் ஆழத்துக்குள்ள போகவே மாட்டேன்னு சொல்லியிருந்தா எதுவும் வந்திருக்காதுங்க. மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிப்பார் கர்த்தர். உன் படகு நிரம்பும், உன் வாழ்க்கை நிரம்பும், உன் மனசு நிரம்பும். ஆமை சுத்திரம், உன் எல்லைகள் நிரம்பும், உன்னுடைய சகலமும் நிரம்பும். எதுவும் வெறுமையா இருக்காதுங்க, எதுவும் குறைவா இருக்காது. உன் எல்லையில தரித்திரம் இருக்காது, உன் எல்லையில கஷ்டம் இருக்காது, உன் எல்லையில பிரச்சனை இருக்காது, உன் எல்லையில கடன்கள் இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் நினைக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நிறைய நேரத்தில் சொல்லுவீங்க, எனக்கு எதுவும் இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுங்க. எது இல்லைனாலும் பரவாயில்ல, ஏசு இருக்கிறாரா உங்ககிட்ட? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு இருந்தா எல்லாமே உங்களை தேடி வந்துடும். உங்களை விட்டுட்டு போன எல்லாமே வந்துடும். இதே மீன் தாங்க விடிய 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 வலைய போட்டான். வடக்காம போடு, தெற்காம போடு, மேற்காம போடு, கிழக்காம போடு, 4 திசையும் போடு, சுத்தி போடு, ஆழத்துல போடு, கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் வெட்டையில போடு, என்னென்னமோ வலைய போட்டு என்னென்னமோ வேலை செஞ்சு பார்த்தான், எதுவுமே நடக்கலை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் கடைசியில் கரைக்கு வந்துட்டான், ஒன்றும் இல்லைன்னு வந்துட்டான். இப்போ படகுல இயேசுநாதரை கூப்பிட்டுட்டு என்ன செய்கிறான்? போகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? படகுல இயேசுநாதரோடு கூட அவன் போனான் பாருங்க. அவனை தேடி மீன்கள் வந்துச்சு, அவன் வலையை தேடி மீன்கள் வந்துச்சு. ஏன்னா இயேசுநாதர் உங்க கூட இருந்தா எல்லாம் உங்களை தேடி வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்பிக்கையோட ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ வலையை தேடி மீன் வந்துச்சு, மீனை தேடி இவன் போகல, ஆசீர்வாதத்தை தேடி இவன் போகல, எதையும் தேடி இவன் போகல, இயேசுநாதரை தேடி இவன் போனபடினால, இயேசுநாதர் இவனோடு கூட இருந்தபடியினால அவனை தேடி எல்லாம் வர ஆரம்பித்தது. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுநாதர் உங்களோடு கூட இருந்துட்டா உங்களை தேடி எல்லாமே வந்துதான் தீரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இது நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம், ஆனா அதை நீங்க நம்பித்தான் ஆகணும். அது எப்படிங்க வரும்? என்ன ஒரு பொருட்டா ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. நான் அவசியமே இல்லைன்னு நினைக்கிறாங்களே, ஆகாதுன்னு சொல்லிட்டாங்களே, எப்படிங்க இதை சாத்தியம் அப்படி கேட்டிங்கன்னா ஆண்டவரால் இது சாத்தியம்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமை சூத்திரம். ஆராதனையில சொன்னது போல தான் பாருங்க, எப்படி இது சாத்தியம் அப்படி கேட்டால் நிச்சயமா இது சாத்தியம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை ஆமை சூத்திரம், அதை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். வாய்ப்பே இல்லைங்க, ஏன்னா பயங்கரமான பஞ்சம் வந்திருக்குது. அந்த அதிகாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா சமரியா முழுவதும் என்ன செஞ்சிருச்சு? பஞ்சம். பஞ்சம் கொடுமையா இருக்குது. எப்படி பஞ்சம்னா, தங்க சொந்த பிள்ளைகளையே உயிர் பிழைக்கிறதுக்காக சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு பஞ்சம் வந்துருச்சு. எதிரிக நாட்டை என்ன செய்யறாங்க? பட்டணத்தை சுற்றிலும் இராணுவம் மிலிட்டரி சுற்றி இருக்கிறாங்க. வெளியில் வரவே முடியல. வெளியில் வந்தால் எதிரிக கொன்று போட்டுருவாங்க. அந்த பட்டணத்துக்குள்ளே கதவை அடைச்சி உள்ளே பூட்டிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி பூட்டிக்கிட்டு உள்ளே இருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு வழியில் இருக்கிற தானியங்கள் எல்லாம் தீர்ந்து போயிருச்சு. பஞ்சம் உச்சபட்சமாக மாறிடுச்சு. பாருங்க பஞ்சம் எப்படி மாறிச்சுன்னா, அந்த 6வது அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 6:25 சொல்லும்போது, அதனால் சமரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதத்தால 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயறு கூட 5 வெள்ளிக்காசுக்கு விற்கிற மட்டும் அங்கே எதிரிகள் சுற்றி அந்த ஊரை சுற்றி அந்த பட்டணத்தை சுற்றி காவலில் நிற்கிறாங்க. வெளியில் வந்து அவங்கள கொல்லணும்ன்றக்காக எதிரிகள் சூழ்ந்திருக்கிறாங்க, முற்றுகை போட்டிருக்கிறாங்க. அந்த நிலைமையில் பாருங்க, 80 வெள்ளிக்காசு ஒரு கழுதை தரனா, கழுதை எல்லாம் சாப்பிட மாட்டாங்க இஸ்ரவேல் நாட்டில். ஆனால் வேற வழி இல்லை, அதையாவது சாப்பிடலாம் அப்படி நினைக்கிறாங்க. அதுவே 80 வெள்ளிக்காசாம். அல்லேலூயா. லேவியர் ஆகமத்தில் 27வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது ஒரு கணக்கு இருக்குது. யோசேப்பை விற்கும் பொழுது 20 வெள்ளிக்காசுக்கு 17 வயசு வாலிபனை விற்றாங்க. 30 வெள்ளிக்காசுக்கு ஒரு குடும்ப பெண்
ஒரு பெண் என்ன சொன்னா 30 வெள்ளிக்காசு மதிப்பிடப்படுவாங்க. 50 வெள்ளிக்காசு ஒரு ஆண்மகன், ஒரு குடும்ப ஆண்மகன், ஒரு ஆண், ஒரு புருஷனை 50 வெள்ளிக்காசுக்கு என்ன செய்வாங்க, விற்கப்படுவார்கள் என்று சொல்லி கணக்கு இருக்குது. அந்த லேவியராம் 27:3-7 வரைக்கும் நீங்க வாச பார்த்தா அந்த கணக்கெல்லாம் இருக்கும். அப்போ அவ்வளவு கணக்கு இருக்குது. ஆனா ஒரு சாதாரண கழுதையினுடைய தலை எவ்வளவு வெள்ளிக்காசுங்களா? 80 வெள்ளிக்காசாம். ஒரு குடும்ப தலைவன், ஒரு புருஷன், அவனுடைய மதிப்பே 50 வெள்ளிக்காசு தான். ஆனா சாதாரண கழுதை தலை எவ்வளவு? 80 வெள்ளிக்காசு தலை. அப்ப எவ்வளவு கொடுமையான பஞ்சமா இருக்கும் பாருங்க. 1 கிலோ அரிசியை பல லட்சம் ரூபாய் சொல்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு பஞ்சம். அவ்வளவு காசு இல்லை, சாப்பிட வழி இல்லை. பிள்ளைய சமைச்சு, சொந்த பிள்ளை, பெத்த பிள்ளைய சமைச்சு சாப்பிடுகிற கொடூர பஞ்சம் இருக்குது. அந்த நேரத்தில் ஊழியக்காரர் வந்து சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு பஞ்சத்தில் வந்து ஊழியக்காரர் சொல்றாரு, நாளைக்கு இந்நேரம் 1 கிலோ 1 ரூபாய்க்கு விற்குங்க அரிசி. அப்படி சொன்னா 1 கிலோ அரிசி 10,000 இல்லை 1 லட்ச ரூபா, 2 லட்சம்னு இப்படி லட்சக்கணக்கில் போகுதுன்னா அரிசி. நாளைக்கு நேரம் 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி விற்கப்படும் அப்படின்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா? நீங்க நம்புவீங்களா? சொல்ற ஊழியக்காரனுக்கு என்ன ஆகி போச்சுங்க, சொல்ற ஆளுக்கு என்ன ஆகி போச்சு? நம்ப முடியாதது தான், நம்பவே முடியாதுதான். அந்த அளவுக்கு இருக்குது கொடுமையா பஞ்சம். 1 ரூபா சோறை பார்க்க முடியல, 1 படி அரிசியை பார்க்க முடியல. அதுக்கே கோடீஸ்வரன் கூட பிச்சை எடுத்துட்டாளர் அளவுக்கு கஷ்டம் இருக்குது. அவ்வளவு கொடுமையான பஞ்சம் வந்துருச்சு. இவ்வளவு கொடுமையாக இருக்கும் பொழுது ஊழியக்காரன் சொல்றான், வார்த்தை சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னா, நாளைக்கு இந்நேரம் 1 படி 1 ரூபா, 1 சேக்கல் கிடைக்குங்க. வார்கோதுமை நல்ல அரிசி 1 ரூபான்னு வச்சுங்களேன், ரேச அரிசி 2 கிலோ 1 ரூபாங்க, இந்த மாதிரி கிடைக்குங்கன்னு சொல்கிறேன். அப்படி அந்த மாதிரி சொல்கிறேன், ஏன்னா நமக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அங்கே ஒருத்தர் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற சொல்கிறான், ஒரு பிரதானி சொல்கிறான், ஒரு பெரிய அதிகாரி சொல்கிறான், வானத்தை திறந்து கொட்டு கொட்டு கொட்டுன்னு கோதுமையும் வார்கோதுமையும் கொட்டுனா கூட நாளைக்கு இது என்ன செய்யாது, நடக்காதுன்னு சொன்னாங்க. நிறைய நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறது நம்ப முடியாத மாதிரியே இருக்கும். கர்த்தர் உன்னை ஒன்று சேர்ப்பார், கர்த்தர் உடஞ்ச உன்னை ஒன்று சேர்ப்பார், கர்த்தர் உன்னை உருவாக்குவார், கர்த்தர் உன்னை சந்தோஷமாக்குவார், கர்த்தர் உன் தலையை நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. சிதறி போன நீ ஒன்று சேர்வ, ஒன்று கூட்டுவார், ஒட்டி சேர்ப்பார், உன்னை உடைஞ்சு போன உன்னை ஒட்டி சேர்ப்பாருன்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உன் வாழ்க்கை கிடையாது, இதுதான் உன்னுடைய தலையெழுத்து கிடையாது, இதுதான் உன்னுடையது கிடையவே கிடையாது. நீ ராஜா வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்காகவே கர்த்தர் உன்னை இந்த பூமியில பிறக்க வச்சிருக்கிறார். நீ ராஜாக்களை போல வாழ வேண்டும், தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், அநேகருக்கு கொடுத்து வாழ வேண்டும், அநேகருக்கு உதவி செய்து வாழ வேண்டும், அநேகருக்கு இறங்கி நீ வாழ வேண்டும். இறக்கம் செய்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. முழுசா அவரை நம்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இதை அவர் நம்ப முடியல. அதனால இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, அவன் என்ன சொல்றாருன்னா, அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதை நீ சாப்பிட மாட்டாய் என்று சொன்னார். நீ இதை நம்பலை இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை நீ நம்புனா அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க எல்லைக்கு அளவே இல்லை, உங்க ஆசீர்வாதத்துக்கு, உங்க உயர்வுக்கு அளவே, உங்கள் சந்தோஷத்துக்கும் அளவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை நம்புங்க. நடக்காத மாதிரி இருக்கலாம், சாத்தியம் இல்லாத மாதிரி இருக்கலாம், சாத்தியம் இல்லாதது தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இது சாத்தியமாகும் என்று சொல்றார். அதே போல பக்கத்து நாட்டுக்காரங்க என்ன செஞ்சிருந்தாங்க, இந்த நாட்டுக்கு யுத்தம் பண்ண வந்திருந்தவங்க பெரிய இராணுவம், கோதுமைகளும் வார்கோதுமைகளும் திரளா கொண்டு வந்து கூடாரத்தில் வச்சிருந்து யுத்தம் நடக்கும் பொழுது என்ன செய்யணும், பல மாசத்துக்கு தங்கி இருந்து யுத்தம் பண்ணும்படி கொண்டு வந்திருக்காங்க. நாட்டில் இல்லதெல்லாம் அள்ளி கொண்டு வந்திருக்கிறாங்க நிறையா. அல்லேலூயா சொல்லுங்களேன். கொண்டு வந்து வச்சு யுத்தத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு இரைச்சலின் சத்தத்தை, ஆமே, ரதங்களின் இரைச்சலின் சத்தத்தை, இராணுவத்தின் இரைச்சலின் சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணதுனால ரதங்கள் குதிரை இந்த சத்தமெல்லாம் கேட்டோன்னே அந்த எதிரி நாட்டுக்காரன் பார்த்தான், ஆஹா, என் பக்கத்து நாட்டிலிருந்து உதவிக்கு இவன் கூப்பிட்டுட்டான் பாருக்கோ, நம்மளை அவ்வளோதான் சொல்லி முடிச்சிருவாங்க, அவ்வளோதான் அப்படி சொல்லி இவங்கெல்லாம் பயந்துட்டு கூடாரம், பொருள்,
கோதுமை, வார்கோதுமை, சாப்பாடு எல்லாத்தையும் அந்த டென்ட்டுக்குள்ளே விட்டுட்டு பல்லாயிரக்கணக்கானவங்க விட்டுட்டு ஓடிட்டாங்க. திரும்பி பார்க்காம. ஆனால் யாரும் வரலை. ஆண்டவர் இரைச்சலும் சத்தத்தை பயமுறுத்த அனுப்பினார். அந்த சத்தத்தை கேட்டு ஒருத்தனும் இல்லை, ஓடிட்டான். 4 குஷ்டரோகி இருந்தாங்க. அவங்க ஊருக்குள்ளே வரக்கூடாது, வெளியிலே நிற்கிறாங்க. பட்டணத்துக்குள்ளேயும் பஞ்சம், நமக்கு யாரும் பிச்சை ஓடுறதுக்கு வழி இல்லை. பட்டணமே பட்டினியில் சாகுது, ஊரே பட்டினியில் சாகுது. இங்கே கிடந்தா நம்ம பட்டினியில் சாகிறதுக்கு எதிரி நாட்டு இராணுவம் அங்கே டென்ட்டு போட்டு இருக்கிறாங்க, கூடாரம் போட்டு இருக்கிறாங்க. அங்கே போவோம், அவங்க ஏதாச்சும் கொடுத்தா சாப்பிடுவோம், அவங்க கொண்டு ஒட்ட சாப்பிடணும். போனால் அங்கே அந்த திரளான ஆயிரக்கணக்கான கூடாரம் சும்மா கிடந்துச்சு. ஊழியக்காரன் வாயிலிருந்து வார்த்தை வந்த உடனே அங்க ரதங்களும் இராணுவங்களின் சத்தம் கேட்டோடனே எதிரி நாட்டுக்கார சத்தத்தை கேட்டு அலறி அடிச்சு ஓடிட்டான். கர்த்தர் சத்தத்தை உண்டு பண்ணார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவங்க போய் குஷ்டரோகி பார்க்குறாங்க, எல்லாத்தையும் மாறி மாறி எடுத்து சாப்பிட்றாங்க. இதை போய் ஜனங்கிட்ட சொல்கிறாங்க. ஜனங்களும் ராஜாவும் போய் பார்த்து அங்கே இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு வந்தாங்க, அங்கே இருக்கிறதெல்லாம் அள்ளி கொண்டு வந்தாங்க. பாருங்க, நேற்று ராமேஸ்வரத்தில் 80 வெள்ளிக்காசுக்கு போனது இன்னைக்கு 1 வெள்ளிக்காசுக்கு போகுது ஒரு படி. அல்லேலூயா, அல்லேலூயா. மரக்காலுங்க, ஒரு மரக்கால் என்ன செய்யுதுங்க, 1 வெள்ளிக்காசுக்கு போகிற அளவுக்கு ரொம்ப சீப்பு ரேட்டாக வித்துச்சு. ஒரே நாளில் கர்த்தர் தலைகீழாக இருந்த உன் வாழ்க்கையை தலைமையிலாக புரட்டி போட முடியும். என்ன ஒன்று நீங்கள் நம்பணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே நாளில் செயல் கைதியாக இருந்தவனை ராஜாவுக்கு வலது கையை மாற்ற அவரால் முடியுமனா? உங்களையே மாற்ற முடியாது, உங்கள் வாழ்க்கையே அவரால் மாற்ற முடியாது. நீங்கள் அவரை முழுசாக நம்புங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உங்கள் வாழ்க்கை செழிக்கும், உங்கள் தொழில் செழிக்கும், உங்கள் எதிர்காலம் செழிக்கும். ஆமை சுத்துறோம். உங்கள் காலம், எதிர்காலம் வசந்த காலமாக இருக்கும். நம்ம பாடினோம், எதிர்காலம் உங்கள் கையில் இருக்குது. என் பயமெல்லாம் நீங்கிருச்சுன்னு பயத்தை இந்த இடத்துல அவர் சமூகத்தில் தூக்கி வச்சுட்டு போங்க, சந்தோஷத்தை எடுத்துட்டு போங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் இந்த வார்த்தையில கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.